ஒரு மனிதர் இருந்தார், அந்த கட்சியை ஆரம்பித்தார், அதனுடைய நிறுவனராக இருக்கார், நிறைய நல்ல வேலைகளுக்கான ஒரு ஸ்டார்டிங் பேஸ் ஒன்று போட்டார், இதெல்லாம் ஓகே. இன்றைக்கு அந்த மனிதனுக்கு நாம் கொடுக்க வேண்டியது என்பது மரியாதை, அவ்வளவுதானே தவிர்த்து அவருடைய ஆலோசனை கிடையாது, இல்லை அவருடைய வியூகங்கள் கிடையாது. இதுக்கு நிறைய அடுத்த கட்டத்தில் தலைவர்கள் இருக்காங்க, அடுத்தடுத்த நிலைகள் இருக்காங்க. இன்னமும் அவருடைய பிராண்ட் வேல்யூவை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை வழி நடத்தலாமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. ஏன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. இன்னைக்கு தேதியில சீமான் அவர்கள் ரொம்ப அழகாக பேசுறாரு, ரொம்ப அழகான உரையாற்றக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு ஒரு கூட்டம் சேருதுன்னும் போது நம்மளால ஏற்றுக்க முடியுது. ஆனால் பாமகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் நின்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைமில் காடு வெட்டி குரு இவங்கெல்லாம் பேசும்போது ஒரு வீரவசனங்கள், ஆக்ரோஷங்கள் இருந்தது. இன்னைக்கு அன்புமணி அவர்களாக இருக்கட்டும், இல்லை யார் பேசினாலும் அந்த பேச்சினுடைய வீரியம் அவ்வளோன்னு இருக்காது. ஆனால் அவர்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு பெரிய கூட்டமும் அவங்களுக்காக சேர்றதுக்கு ரெடியாக இருக்குது. அது ஜாதி வாட் எவர் இட் இஸ், இதுக்குள்ளே இதை விட்டுருவோமே. ஆனால் லாஜிக் என்னென்னா, அவங்கள நம்புது. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டம் பாமக பின்னாடி இருக்கும்போது அந்த கூட்டத்தை யார் வழிநடத்துவார்? 85 வயதுடைய ராமதாஸ் அவர்கள் வழிநடத்துவாரா, இல்லை 56 வயசுல இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் வழிநடத்து வராங்கிறது தான் எங்கள் பாயிண்ட். அப்போ அன்புமணிக்கிட்ட தான் ஆட்டோமேட்டிக்காக கட்சி போகணும். இதில் ஒன்றும் இது ஒளிவு மறைவாக பேசுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது.